Praise the Lord. We welcome all of you to this evening Bible study, which we will consider as a sanctification study to examine our life. இந்த மாலை வேளையில் கூட இந்த வேத பாடத்துக்கு நாங்கள் உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். இந்த வேத பாடமானது ஒரு சுத்திகரிப்பின் பாடமாகவும் இருக்க போகிறது. In the last two studies, we covered the Israelites murmuring and God's gracious provision in the incident where they tempted God in the wilderness. கடந்த ரெண்டு வேத பாடங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தானே ஆறாவது ஒரு சம்பவத்திலே கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வைத்திருந்த காரியங்களை அவர்கள் தானே குறித்து அவர்கள் முறுமுறுத்தார்கள். We'll do a quick recap of what happened at Rephidim and continue further. ரெஃபிதீம் என்றதான இடத்திலே நடந்த காரியத்தை சுருக்கமாக கண்டு நாம் தொடர்ந்து செல்வோம். Firstly, they were demanding God's provision when they chided and quarreled with Moses. முதலாவதாக மோசேயோடு அவர்கள் தானே வாதாடி சண்டையிட்டார்கள். ரெஃபிதீம் என்றதான இடத்தில் they were demanding God's provision. தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருந்த காரியங்களை கட்டாயமாக அவர்கள் கேட்டார்கள். Secondly, they were denying God's protection when murmuring against Moses. இரண்டாவதாக மோசேக்கு விரோதமாக அவர்கள் தானே முறுமுறுத்து தேவனுடைய பாதுகாப்பை அவர்கள் மறுதலித்தார்கள். And thirdly, they were doubting God's presence in tempting the Lord. மூன்றாவதாக தேவனுடைய சமூகம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி அவர்கள் தேவனை சந்தேகித்தார்கள். Moses feared that they would stone him and he cried to the Lord what he should do. அவர்கள் தன்மேல் கல்லெறிந்து தன்னை கொள்வார்களோ என்று பயந்து மோசே தானே என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி அழுதான். The Lord told him to take the elders with him and the rod or the shepherd's staff and come to Mount Horeb. அப்பொழுது கர்த்தர் தாமே தன்னோடு கூட அந்த மூப்பர்களையும் அவனோடு கூட மேய்ப்பர்களுடைய அந்த கோலையும் எடுத்துக்கொண்டு ஓரேப் என்றதான கன்மலைக்கு வரும்படியாக கர்த்தர் சொன்னார். And the Lord answered to all these three things at Horeb. ஓரேப் பர்வதத்திலே கர்த்தர் இந்த மூன்று காரியங்களுக்கும் பதில் கொடுத்தார். The Israelites wanted to know if God was with them or not. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்றுதான் இஸ்ரவேலர் அறிய விரும்பினார்கள். So firstly, the Lord presented himself upon the rock as their savior. முதலாவதாக கர்த்தர் தாமே அந்த கன்மலையின் மீது அவருடைய இரட்சகராக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். This was none other than Christ, the spiritual rock that followed them. இது அவர்களை பின்தொடர்ந்ததான கிறிஸ்துவாகிய கன்மலையே. Secondly, Moses smote the rock as he was instructed. இரண்டாவதாக மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே அந்த கன்மலையை அடித்தான். The smiting of the rock speaks of Christ's death on the cross. கன்மலையை அவன் அடித்தது அதாவது கிறிஸ்து நமக்காக கல்வாயிலே மரித்ததை குறிக்கிறது. The judgment that Christ endured is on the cross is the proof of our protection, that we will not suffer eternal death for our sins when we receive him and believe him in faith. கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசத்தினாலே அவர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நித்திய ஆக்கினை அடைய மாட்டோம் என்பதற்காகவே கல்வாரி சிலுவிலே அவர் பாடுகளை நியாய தீர்ப்பை அல்லது பாடுகளை அனுபவித்தார். Thirdly, the waters gushed out and the Israelites' thirst was quenched. அடுத்ததாக அந்த கன்மலையிலிருந்து தண்ணீரானது புறப்பட்டு வந்தது. அந்த இஸ்ரவேலருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. Their need was satisfied. அவர்களுடைய தேவையானது அங்கே பூர்த்தி செய்யப்பட்டது. Here again the rock reveals Christ because from it flowed the water of life. இங்கே மீண்டுமாக அந்த கன்மலை கிறிஸ்து என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அங்கே இருந்து தானே ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. The water signifies the Holy Spirit as rivers of living water that was provisioned after Christ had been glorified. அதாவது அந்த தண்ணீரானது பரிசுத்த ஆவியின் தண்ணீரா இருக்கிறது. கிறிஸ்துதாமே மகிமை அடைந்த பிற்பாடு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீராக ஊற்றப்பட்டார். Just as God was with the Israelites at Horeb, he is the church in Christ. ஓரேபிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தது போல கிறிஸ்துவும் கூட தம்முடைய சபையோடு கூட இருக்கிறார். Our Lord is our rock and we can trust in his presence, his protection and his provision.
நம்முடைய கர்த்தரே நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறது. பாதுகாப்பும் அங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Moses memorialized this place with special names. மோசே இந்த இடத்துக்கு விசேஷித்ததான பெயர்களை சொல்லி அழைத்தார். We read in Exodus 17th chapter verse 7, and he called the name of the place Massah and Meribah because of the chiding of the children of Israel, and because they tempted the Lord, saying, is the Lord among us or not? யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததின் நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்று மேரிபா என்று பெயரிட்டார். Many places we know have an old name and a new name, but it is unusual for a place to have two names or two new names at the same time. நாம் அறிந்திருக்கிறோம், பல இடங்களுக்கு பழைய பெயர் வைக்கப்பட்டிருக்கும், அதன் பிற்பாடு அதே இடத்திற்கு புதிய பெயர் இடுவார்கள். ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு புதிய 2 பெயர்கள் ஒரே இடத்திற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. They sinned against God's man Moses and also tempted God, thus a double sin. அதாவது இங்கே அவர்கள் இரட்டிப்பான பாவம் செய்தார்கள். தேவனுடைய மனுஷனாகிய மோசேக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள். அதே நேரத்திலே கர்த்தரையும் அவர்கள் சோதித்தார்கள். The chiding plus murmuring against Moses and the tempting of God gives rise to two names to serve as a double reminder to the Israelites of their sin. அதாவது மோசேக்கு விரோதமாக அவர்கள் தானே வாதாடினார்கள், முறுமுறுத்தார்கள். அதன் பிற்பாடு கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். அது நிமித்தமாக அவர்களுடைய பாவங்களை அவர்கள் நினைவு கூறும்படியாக இங்கே இரட்டிப்பான ஒரு பெயர் இந்த இடத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Massa means to test and Meribah means strife or quarreling. மாசா என்று சொல்லும் பொழுது அது பரீட்சை பார்ப்பது, மேரிபா என்று சொல்லும் பொழுது வாதாடுவது அல்லது சண்டையிடுவது. Names and numbers in the word of God have great significance. இங்கே பெயர்களும் எண்களும் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அதற்கு குறிப்பாக அது விசேஷித்த காரியமாய் இருக்கிறது. But we may ask a question. Why is the place not remembered in memory of the miracle of God's grace and goodness? ஆனால் இந்த இடமான ஏன் தேவனுடைய இரக்கம் கிருபை இருந்த இடத்திலே ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் நினைவு கூறப்படாமல் இருக்கிறது என்று? Why should the sin of their murmuring and tempting God be remembered and not the mercy of God apply for their need? ஆனால் இங்கே அவர்கள் செய்ததான பாவங்கள், பரீட்சைகள், முறுமுறுப்பு இவைகள் நினைக்கப்படுகிறது. ஆனால் தேவனுடைய இரக்கம் கிருபை ஏன் நினைக்கப்படவில்லை என்று? The reason was that the spiritual rock that followed them was sufficient to do that. ஏனென்றால் அவர்களை பின்தொடர்ந்து சென்றதான அந்த கண்மலை, ஆவிக்குரிய கண்மலையானது அதை செய்ய வல்லதாய் இருந்தது. The daily manna and water for the rest of their journey would be a daily remembrance and memory of God's grace. ஏனென்றால் அவர்களுக்கு அளிக்கப்பட்டதான அனுதினமும் அளிக்கப்பட்டதான அந்த மன்னாவானது தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர்கள் அனுதினமும் நினைவு கூற அது அவர்களுக்கு உதவி செய்து வந்தது. So these two names are kept as a remembrance of the sinful and rebellious acts of the Israelites. ஆனபடினாலே இந்த 2 பெயர்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்க செய்ததான பாவங்கள், முரட்டாட்டமான ஜீவியத்தை அவர்கள் நினைவு கூறும்படியாக இந்த பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. This remembrance was as a disgrace on the sinners and as a warning to future generations. இங்கே இந்த 2 பெயர்களும் அங்கே பாவம் செய்ததான ஜனங்களுக்கு ஒரு அவமதிப்பாகவும் அதே நேரத்திலே எதிர்காலத்திலே வரப்போகிறதான சந்ததிக்கு ஒரு எச்சரிப்பாகவும் அமைகிறது. So here sin leaves a blot upon the name. அதாவது இங்கே பாவமானது அந்த பெயர் மீது அது எழுதப்பட்டிருக்கிறது. Moses wanted the people to hear these names and be reminded of their rebellious hearts, hoping that such faithless behavior would not occur in the future. இந்த இடங்கள் அவர்களுடைய இருதயத்திலே அவர்கள் தானே அதை நினைவு கூர்ந்து அவர்கள் மீண்டுமாக இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று மோசே நினைத்தார். But did it help in the future? ஆனால் எதிர்காலத்திலே அது அவர்களுக்கு உதவி செய்ததா?
memorials and names will still not work if we don't remember them. அதாவது நினைவு கூறும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறதான காரியங்கள் அவைகளை நாம் நினைக்காவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை. Sadly, the Israelites did not do well at remembering Massa and Meribah, even as the second generation was preparing to enter Canaan. அது இங்கே துக்கமான காரியம் என்னவென்றால் அந்த இரண்டாவது தலைமுறையினர் அவர்கள் தானே கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த வேளையிலும் கூட அவர்கள் இந்த மாசா மேரிபா என்றதான இடத்திலே சம்பவித்த காரியங்கள் அவர்கள் நினையாமல் போனார்கள். Till they reached Kadesh, for almost 40 years, they had no food, that is manna or water problem. அவர்கள் தானே காதேஷ் என்றதான இடத்துக்கு சென்று அடையும் வரைக்கும், அதாவது ஏறக்குறைய 40 வருஷமாக அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனையோ அவர்களுக்கு ஆகார குறைவோ உண்டாகவே இல்லை. But at Kadesh they had another no water test like at Rephidim and they failed. காதேஷ் என்றதான இடத்திலே மீண்டுமாக ஒரு தண்ணீர் பரீட்சை ஏற்பட்டது. ரெஃபிதீம் என்றதான இடத்திலே நடந்தது போல, ஆனால் காதேஷ் என்ற இடத்திலே மீண்டுமாக அவர்கள் தோல்வியை கண்டார்கள். The same chiding was repeated. மீண்டுமாக அதே விதத்திலே அவர்கள் தானே வாதாடினார்கள். They strode with Moses and they strove with the Lord. அவர்கள் தானே மோசையோடு அங்கே வாதாடி கர்த்தரோடு கூட அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். This is the water of Meribah or Meribah of Kadesh. இதுதானே காதேஷ் என்றதான இடத்திலே நடந்ததான மேரிபாவா இருக்கிறது. In Psalms it is called the waters of strife. சங்கீத புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது இதுதானே தண்ணீர் போராட்டமாய் இருந்தது. So there is a Meribah at the beginning in the second month of the first year of their wilderness journey. அவருடைய வனாந்தர ஜீவியத்தின் முதல் வருஷத்தின் 2வது மாதத்திலே அங்கே ஒரு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. One Meribah is there. அங்கே ஒரு மேரிபா. And there is a Meribah at the end of the wilderness journey in the first month of the 40th year. அதே வேளையிலே அந்த அவருடைய பிரயாணத்தினுடைய கடைசி வருஷம் 40வது வருஷத்தின் முதல் மாதத்திலும் இன்னொரு மேரிபாவை பார்க்கிறோம். So none of them who left Egypt entered the promised land except for Joshua and Caleb. ஆனபடியினால் தானே யோசுவா காலேப் இவர்களை தவிர எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான சந்ததியார் ஒருவரும் அவர்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. And because of the Israelites chiding at Kadesh, it also went ill with Moses and Aaron, and they lost the privilege of leading the Israelites into Canaan. மேரிபா என்றதான இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த முறுமுறுப்பு அந்த பரீட்சை நிமித்தமாக மோசேக்கும் ஆரோனுக்கும் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அது நிமித்தமாக அவர்களும் கூட அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. In the 3 verses that reveal the error of Moses and Aaron, there is one thing in common, that is they failed to sanctify God, that meaning to honor and esteem him as holy before the entire congregation. அதாவது இந்த 3 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே மோசே செய்ததான அந்த பிழை, மோசேயும் ஆரோனும் செய்த பிழை என்னவென்றால் அவர்கள் தானே கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் போனார்கள். அதாவது அந்த முழு சபையாருக்கு முன்பாக கர்த்தரை அவர்கள் கனம் பண்ணவில்லை. Firstly it says they believed him not. முதலாவதாக வசனம் சொல்கிறது கர்த்தரை அவர்கள் நம்பாமல் போனார்கள். They rebelled against his command in the desert of Zin, that is they disobeyed his commandment. அதாவது அவருடைய அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. And in doing so they trespassed against God. இப்படி அவர்கள் செய்தது நிமித்தமாக கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடந்தார்கள். And details of this incident are there in Numbers chapter 20. இந்த சம்பவத்தை விலாவரியாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். The people angered God in their strife and provoked the spirit of Moses. அவர்கள் தானே இந்த ஜனங்கள் தானே கர்த்தருக்கு விரோதமாக போராடினார்கள். மோசேயினுடைய ஆவியை அவர்கள் விசனப்படுத்தினார்கள். And the result was he spoke unadvised with his lips, which offended God, which failed to sanctify God. அது நிமித்தமாக அவன் தானே தன்னுடைய வார்த்தையிலே அவன் தவறி அவன் பேசினான். To speak unadvisedly is a deadly combination of speaking rashly or recklessly together with thoughtlessly and foolishly. அதாவது அவன் தானே புத்தீனமாக அவன் ஞானமற்றவனாக அவன் காரியங்களை பேசினான்.
Being aware of his own fate, in Deuteronomy, Moses reminds the next gen Israelites multiple times of the events at Massa and Meribah and the waters of Meribah. உபாகமத்திலே 32ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே மோசேதானே பல முறை மாசா மேரிபா என்றதான இடத்திலே சம்பவித்த காரியங்களை குறித்து அவர் நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தார். And all these verses are there on the slide for reference. இந்த திரையிலே நமக்கு ஆதாரமாக இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. Moses even gave them a law using one of the names. அது மாத்திரமல்ல மோசே இந்த பெயர்களில் ஒன்றை வைத்து ஒரு பிரமாணத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். He warned the congregation, as we read in Deuteronomy 6 verse 16, "Ye shall not tempt the Lord your God as ye tempted him in Massa." அதாவது உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6:16. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சையில் பாராது இருப்பீர்களாக என்று மோசே சொல்கிறார். And we know that Jesus used the same statement of Moses in overcoming the devil when he was tempted in the wilderness. கர்த்தராகிய இயேசுவும் கூட வனாந்தரத்திலே அவர் பரீட்சிக்கப்பட்ட பொழுது பிசாசுக்கு விரோதமாக பிசாசை எதிர்த்து காரியங்களை சொன்ன பொழுது இதே வசனத்தை அவதாமே அங்கே சொல்லுகிறார். So let us also take a moment of reflection. இப்பொழுது கூட கொஞ்ச நேரம் இந்த காரியங்களை வைத்து நம்மை சோதித்து பார்ப்போமாக. Let us examine how we started and how we are now in our spiritual journey. நாம் எப்படியாக இந்த ஆவிக்குரிய பிரயாணத்தை ஆரம்பித்தோம், இப்பொழுது நம்முடைய பிரயாணத்திலே நாம் எந்த இடத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. Perhaps some of us may have started our spiritual journey with Massa or Meribah or both. நம்மிலே சில ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை மாசாவாகவும் மேரிபாவாகவும் அல்லது அதிலே ஒன்றாக நாம் ஆரம்பித்திருக்கலாம். Maybe there were Massas and Meribahs after we began our walk with the Lord. நாம் கர்த்தரோடு கூட நடக்க ஆரம்பித்த பிற்பாடும் கூட பல முறை நம்ம அகந்த மேரிபா மாசா என்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். But the important question is, how do we want to finish it? ஆனால் முக்கியமான கேள்வி இங்க என்னவென்றால் நாம் எப்படி இந்த பிரயாணத்தை முடிக்க போகிறோம்? Do we want to end with a Meribah like the Israelites? இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மேரிபாவாக நாம் முடிக்க போகிறோமா? The Israelites are not setting a good example for us here. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு ஒரு நல்ல உதாரணத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. For our benefit and understanding, as we saw the last time, let us again read the warning which Apostle Paul gives from the Israelites' wilderness journey. இஸ்ரவேலருடைய அந்த வனாந்தர ஜீவிதம் குறித்து அப்போஸ்தலர் எல்லாமே இங்கே நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். We will read 1 Corinthians 10th chapter verses 5, 11 and 12. But with many of them God was not well pleased, for they were overthrown in the wilderness. Now all these things happened unto them for examples, and they are written for our admonition, upon whom the ends of the world are come. Wherefore let him that thinketh he standeth take heed lest he fall. முதலாம் கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். 11, 12ஆம் வசனங்கள், இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். So we have to be very careful with our spiritual life as we are in the last days and as we near the end of our race. நாம் கடைசி நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டத்தின் கடைசி சுற்றிலே நாம் காணப்படுகிறோம். ஆனபடினாலே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் கவனமாய் நாம் இருக்க வேண்டும். For our further sanctification, let us consider an event that took place soon after in the same place, Rephidim. இதே ரெஃபிதீம் என்றதான இடத்திலே இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு உடனடியாக சம்பவித்த இன்னொரு காரியத்தை நம்முடைய சுத்திகரிப்பு என்று நாம் கவனிக்க போகிறோம். We read in Exodus chapter 17 verse 8, then came Amalek and fought with Israel in Rephidim. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அமலேக்கியர் வந்து ரெபிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். An unprovoked attack comes upon the Israelites in Rephidim, and Amalek was the enemy.
இங்கே திடீரென்று அவர்கள் எதிர்பாராத ஒரு தாக்குதல் இங்கே அவர்களுக்கு நேரிடுகிறது இஸ்ரவேலருக்கு. அந்த சத்துரு யார் என்றால் இந்த அமலேக்கியர். Let's first understand their identity. முதலாவதாக இவர்கள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. We find in scripture Amalek as the grandson of Esau. He was a duke. அதாவது இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த அமலேக் என்பவன் ஏசாவனுடைய பேரனாய் இருக்கிறான். அவன் ஒரு பிரபு. He was the head or chief of a people, the Amalekites, who were his descendants. அதாவது அவனுடைய சந்ததியா இருந்தானே அந்த அமலேக்கியருக்கு அவன் தானே ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கிறான். So the Amalekites are distant cousins to the Israelites, and they become a thorn in their flesh, continuing the old hatred of Esau against Jacob. அதாவது இஸ்ரவேலருக்கு ஒரு தூரத்து சொந்தமான ஜனங்களாக இந்த அமலேக்கியர் காணப்படுகிறார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த அமலேக்கியருக்கும் எதிர்மறையாக யாக்கோபனுடைய ஜீவியம் காணப்படுகிறது. And they were at that time the most powerful race in the Sinai Peninsula. அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அந்த சீனாய் வட்டாரத்திலே அவர்கள் தானே மிகவும் ஒரு பலமான ஒரு ஜாதியாய் காணப்பட்டார்கள். In the prophetic word of Balaam in Numbers chapter 24 verse 20, Amalek was the first of the nations that warred against Israel, but their latter doom is also mentioned in that verse. என்னாகவும் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே பாலாக் இந்த காரியத்தை சொல்லுகிறான். அதாவது அமலேக் தானே அந்த இடத்திலே மிகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக முதலாவது சத்துருவாக வந்தான். ஆனால் அவன் நிர்மூலமானான் என்று பார்க்கிறோம். But why this unprovoked attack? ஆனால் ஏன் திடீரென்று இந்த ஒரு தாக்குதல்? It is mentioned, then came Amalek. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிற்பாடு அமலேக் வந்தான் என்று. Here the word then is crucial to understand the spiritual significance. இங்கே பிற்பாடு அவன் வந்தான் என்று சொல்லும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்ள கொஞ்சம் கடினம். It was immediately after the waters flowed like rivers from the rock. அதாவது அந்த தண்ணீர் தானே அந்த கண்மலையிலிருந்து ஆறுகளாக அது வடிந்தோடினது அதன் பிற்பாடு. Let's analyze this literally and spiritually. இதை எழுத்தின் பிரகாரமாகவும் அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் கவனிப்போம். We see in the world today that nations and states fight for water rights of rivers in addition to territory and land. அதாவது இந்த நாட்களே பார்க்கும் பொழுது பல தேசங்களிலும் அவர்கள் தானே ஆறுகள் அல்லது எங்கெல்லாம் தண்ணீர் அதிகமான தண்ணீர் இருக்கிறதோ அந்த இடத்திலே பல போராட்டங்கள் உண்டாகிறது. And these started in biblical times, right from the days of Abraham, striving over land, pasture and wells of water. அதாவது ஆபிரகாமுடைய அந்த நாட்கள் துவங்கி இங்கேதானே அவர்கள் தண்ணீருக்காகவும் தண்ணீர் உரிமைக்காகவும் கிணறு மற்றும் நிலங்களுக்காக அவர்கள் தானே அவர்களுக்கு அந்த அவைகள் தங்களுக்கு தாங்களத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று போராடினார்கள். Water was always a premium resource, especially in those lands. விசேஷமாக சில தேசங்களிலே தண்ணீர் தானே அது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருந்தது. And the news that rivers of water were gushing from the rock in Rephidim would have caused the Amalekites to try and gain possession. அதாவது ரெவிடிமிலே அங்கே தண்ணீர் தாமே அந்த கண்மலையிலிருந்து அது வழிந்தோடினது ஆறுகளாக அது சென்றது. அப்பொழுது நிச்சயமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவைகளை தங்களுடைய பங்காக அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருப்பார்கள். அந்த அமலேக்கிய அதை தங்களுக்கு என்று உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருப்பார்கள். A nation, any nation or people would generally settle down in places where there is water for very obvious reasons. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் அறிந்த சில காரணங்களுக்காகவே பொதுவாக ஜனங்கள் எந்தெந்த தேசங்களிலே அங்கே தண்ணீர் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அவர்கள் தானே குடியிருக்க விரும்புவார்கள். And the Amalekites wanted to get the Israelites out, and so this attack from behind. அமலேக்கியர் இந்த இஸ்ரவேலரை அங்கிருந்து எப்படியாகிலும் அகற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினபடினால் தானே அவர்கள் பின்னால் இருந்து அவர்கள் வந்து திடீரென்று ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். And to understand from a spiritual standpoint,
let's observe the sequence of events because they happen in quick succession. இது மிக துரிதமாக நடந்தது ஆனபடினாலே என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று அதை நாம் கவனிப்போம். Firstly, they experienced manna for their hunger starting from the wilderness of sin. அதாவது முதலாவதாக சீன் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் தானே அவர்கள் பசினாலே அவர்கள் வாடின பொழுது அங்கே மன்னாவை அவர்கள் புசித்து அதை அனுபவித்தார்கள். Secondly, at Rephidim, they had the refreshing drink from the smitten rock to quench their thirst, and this was the spiritual rock that followed them. இரண்டாவதாக அவர்கள் தானே அந்த கண்மலையிலிருந்து வந்ததான அந்த தண்ணீரை பருகினார்கள். இதுதானே அவர்களை பின்தொடர்ந்து வந்ததான கிறிஸ்துவாகிய கண்மலை. And immediately or then at Rephidim itself, they faced their first enemy Amalek and fought their first battle as the Lord's redeemed people. உடனடியாகவே அதற்கு பிற்பாடு அவர்கள் தானே அமலேக்கியர் தாக்குதலுக்கு உள்ளானார்கள். அங்கேதானே கர்த்தர் அவர்களுக்காக போராடி அங்கே அவர்களை அவருடைய ஜனங்களாக அவர்களை மீட்டுக் கொண்டார். No, they fought their first battle as the Lord's redeemed people. தேவனுடைய மீட்கப்பட்டதான ஜனங்களாக அவர்கள் தானே தங்களுடைய முதலாவது யுத்தத்தை அவர்கள் நடத்தினார்கள். And by the time they entered Canaan, the promised land, and possessed it, they had to battle and overcome several nations and kings. அவர்கள் தானே அந்த கானான் தேசத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு முன்பாக பல ஜாதிகளையும் பல ராஜாக்களையும் அவர்கள் ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. And this is the exact experience that children of God will go through in their spiritual wilderness journey. இதுதானே ஆவிக்குரிய அதாவது தேவனுடைய ஆவிக்குரிய ஜனங்கள் ஆவிக்குரிய அந்த யுத்தத்தை இந்த விதத்தில் தானே அவர்கள் கடந்து போவார்கள். First he receives Christ and the word of God as the manna. He receives Christ and the word of God as the manna, the bread of life to feed his hungry soul. முதலாவதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவர்தாமே தேவனுடைய வசனத்தை அவர்தாமே மன்னாவாக அவர் அதை உட்கொள்ளுகிறார். Secondly, by the smiting of the Lord Jesus, he receives the gift of the Holy Spirit as an indwelling and infilling experience of living water for the thirsty soul. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துதாமே நமக்காக மரித்தபடினாலே இங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். However, on receiving these blessings, like the Israelites, then immediately a strange conflict or battle comes in the spiritual man which he hasn't experienced before. அதாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக யுத்தத்தை சத்துருவை சந்தித்தார்களோ அதே வண்ணமாக இங்கேயும் கூட ஆவிக்குரிய விதத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒருவர் தாமே தனக்கு புரியாத விதத்திலே இந்த மாம்சத்திலே ஒரு யுத்தத்தை அவர் சந்திக்கிறார். It is a battle with Amalek, or what we can call the flesh. இது அமலேக்கோட உள்ளதான யுத்தம் என்று சொல்லலாம், அல்லது நாம் நம்முடைய மாம்சத்தோட உண்டாகிறதான ஒரு யுத்தம் என்று சொல்லலாம். And this is the first of many battles. இதுதானே பல போராட்டங்களிலே முதல் போராட்டமாய் அமைகிறது. It points to the spiritual battles the child of God will face in the flesh after drinking the waters of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அந்த தண்ணீரை பருகின பிற்பாடு ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிறதான முதலாவது யுத்தமானது மாம்சத்தினாலே வருகிறதான ஒரு போராட்டம். And there are different battles at different stages of spiritual growth for different aspects of the flesh. இந்த மாம்சத்தின் போராட்டத்திலே பலவிதமான பல விதங்களிலே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படுகிறது. Amalek was born to Timnah, a concubine, which is a fitting type of the flesh or born of the flesh. அதாவது இந்த அமலேக்கை நாம் பார்க்கும் பொழுது இங்கே திம்னா என்றதான ஒருவருடைய மறுமனையாட்டிக்கு பிறந்த ஒரு மனுஷன், அதாவது அவன் தானே மாம்சீகத்தை அது குறிக்கிறது. To understand this better, let's read Galatians chapter 4 verses 22 and 23. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசித்து இதை நன்றாக புரிந்து கொள்ள முடியாக அவைகளை வாசிப்போம். For it is written that Abraham had two sons, the one by a bondmaid, the other by a free woman. But he who was of the bondwoman was born after the flesh, but he of the free woman was by promise. ஆபிரகாம்
ஆதாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். We'll also read verse 29. But as then he that was born after the flesh persecuted him that was born after the spirit, even so it is now. 29ஆம் வசனம், ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. We too in a way are born of the flesh, but are born again of water and of the spirit. நாமும் கூட ஒரு காலத்திலே மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் தான், ஆனால் பிற்பாடு நாம் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறோம். We must take note that it was Amalek that attacked Israel. ஒரு காரியத்தை நாம் நாமே குறித்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தாக்கினது அமலேக்கியர். Amalek speaks of a warlike character and signifies the flesh. அமலேக் என்று சொல்லும் பொழுது அதுதானே ஒரு யுத்தம் பண்ணுகிறதான ஒரு சுபாவத்தை காண்பிக்கிறது, அது மாம்சத்தை குறிக்கிறது. We saw that the Amalekites were the descendants of Jacob's brother Esau. நாம அறிந்திருக்கிறோம், இந்த அமலேக்கியர் யாக்கோபுடைய சகோதரனாகிய ஏசாவுடைய சந்ததியார். And Esau lived for the world and the flesh. ஏசாவை பார்க்கும் பொழுது அவன் இந்த உலகத்துக்காகவும் மாம்சத்துக்காகவும் வாழ்ந்தான். We can read of Jacob as the hero of faith in Hebrews 11. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே யாக்கோபை குறித்து விசுவாச வீர பட்டியலிலே நாம் காணலாம். And we read of Esau in Hebrews chapter 12 as a profane person and a fornicator. ஆனால் ஏசாவை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவன் தானே ஒரு வேசி, கள்ளன் என்றும் சீர்கெட்டவன் என்றும் நாம் வாசிக்கிறோம். He took for himself wives of the daughters of Canaan, which were a grief of mind to his parents Isaac and Rebekah. அவன் தானே கானானிய ஸ்திரீகளிலே பெண் கொண்டான். அந்த காரியமானது அவனுடைய தாய் தகப்பனுக்கு மிகுந்த ஒரு துக்கமான ஒரு காரியமாய் இருந்தது. He married 2 wives at the same time, and so likely he is called a fornicator. அவன் தானே ஒரே நேரத்திலே 2 மனைவிகளை அவன் விவாகம் புரிந்து கொண்டான். அது நிமித்தமாக அவன் தானே ஒரு வேசி என்று அழைக்கப்பட்டான். His wives were Canaanites or Hittite women, and they were strangers to the blessing of Abraham and also subjected to the curse of Noah. அவனுடைய மனைவிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் தானே அந்த கானானிய ஸ்திரீகளாய் இருந்தார்கள். யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் விளக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். And they came under the curse of Noah. அவர்கள் தானே நோவாவுடைய சாபத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். And thus he allied himself with idolaters and the ungodly. அது நிமித்தமாக அவன் தானே விக்கிரக ஆராதனைக்காரரோடும் கூட அவபக்தி உள்ளவர்களோடும் கூட அவன் பிணைக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். And this showed that he neither desired the blessing of God nor dreaded the curse of God. அதாவது இவன் தானே தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கவும் இல்லை, அதே நேரத்திலே கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பயப்படவும் இல்லை. And that is why he is called profane, godless, wicked. அதனால் தானே அவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் சீர்கெட்டவன் அல்லது அவன் பக்தி அற்றவன் என்று நாம் பார்க்கிறோம். He also despised spiritual things, his birthright. அது மட்டுமல்ல, அவனுடைய புத்திர விகாரத்தை அவன் தானே அலட்சியம் பண்ணினான். His appetite had mastery of him, and he sold his birthright for a dish of pottage. அவனுடைய அந்த ஆகாரத்தை குறித்ததான ஒரு வாஞ்சையானது அதிகமாய் இருந்தபடினாலே தன்னுடைய சேஷ்ட புத்திர பாக்கியத்தையும் கூட அவன் தானே அவன் அலட்சியம் பண்ணினான். He thought more of his stomach than of his soul. அவனுடைய ஆத்துமாவை காட்டிலும் அவனுடைய வயிற்றுக்கே அதிகமாக அவன் கனம் கொடுத்தான். The birthright is typical of spiritual privileges to those of the church of the firstborn. அதாவது சபையிலே இருக்குதான முதல் பிறந்தவர்களுக்கு இந்த சேஷ்ட புத்திர வாக்கியமானது அது முக்கியத்துவமாய் இருக்கிறது. There are special privileges. அதுக்கு சில விசேஷித்ததான ஸ்லாக்கியங்கள் உண்டு. Esau so hated his brother Jacob and was determined to kill him.
ஏசா தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபை அதிகமாய் வெறுத்தபடினாலே அவனை கொலை செய்யும்படியாகவும் அவன் துணிந்தான். A spirit of vengeance and murder was always seen in him. அவனுக்குள்ளாக எப்பொழுதும் பழி வாங்குகிறதான அல்லது கொலை செய்ய வேண்டும் என்றதான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்து கொண்டே இருந்தது. So the Amalekites, as Esau's descendants, opposed the children of Jacob and threatened to destroy them. ஆனபடினாலே அந்த அமலேக்கியதாமே ஏசாவுடைய சந்ததியாகி அந்த அமலேக்கியதானே எப்பொழுதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் போராடி அவர்களை அழிக்கும்படியாகவே அவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். Now the event at Rephidim was a historical event, but it points to a higher spiritual reality. அதாவது இந்த காரியமானது ஒரு சரித்திரமாய் இருந்தாலும் கூட அது ஆவிக்குரிய காரியத்திலேயே அதிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. Israel's encounter with the Amalekites is a picture of the church in its spiritual warfare. அதாவது இஸ்ரவேலுக்கும் அமலேக்கியருக்கும் உள்ளதான அந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த நாட்களிலே இது சபையிலே காணப்படுகிறதான ஆவிக்குரிய ஒரு யுத்தமாய் இருக்கிறது. It speaks of the battle with carnal natures in a spiritual man. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளாக காணப்படுகிறதான அந்த மாம்ச சம்பந்தமான போராட்டங்களை இது காண்பிக்கிறது. In our own lives, are we not in constant battle with our carnal natures and appetites? நம்முடைய சொந்த ஜீவிதத்திலும் கூட நம்முடைய மாம்ச சிந்தை மாம்சத்தினுடைய போராட்டங்களிலே தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கவில்லையா? Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Apostle Paul, writing to the Galatian church in Galatians 5:17, he says, "For the flesh lusteth against the spirit, and the spirit against the flesh. And these are contrary the one to the other, so that ye cannot do the things that ye would." கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் பவுல் தாமே சொல்கிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. I think in Tamil it's much more clearer. What it means is the desires of the flesh are against the spirit, and the desires of the spirit are against the flesh, and they are opposed to each other. அதாவது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சித்துக் கொண்டிருக்கிறது. The new nature in the believer after he is born of water and spirit desires and delights to feed upon the word of God, to commune in prayer with God, and to be engaged with spiritual things. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறந்ததான ஒரு மனுஷன் தானே எப்பொழுதும் தேவனுடைய வசனத்தை அவன் வாஞ்சித்துக் கொண்டிருப்பான், ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாகவும் ஆவிக்குரிய காரியங்களை அவன் நாடிக்கொண்டிருப்பான். But the flesh will not allow him or will distract and divert him. ஆனால் இந்த மாம்சமானது அவன் அதை செய்யும்படியாக அவனுக்கு இடம் கொடுக்காது, அவனை எப்படியாகிலும் அது திசை திருப்பி விடும். We well know it, and we experience it almost every day. இதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அது மாற்றமல்ல, தினமும் கூட இதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். The devil delights to rob the believer of his joy and uses the flesh to accomplish his evil and malicious designs. இந்த பிசாசானவன் ஒருவருடைய அந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை திருடி கொண்டு அவர்களுடைய மாம்ச இச்சையை கொடுத்து கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்படியாக செய்வான். Even in the verse that we just read in Galatians, it starts with the flesh lusteth against the spirit and not the other way. அதாவது இப்பொழுது நாம் வாசித்த அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் நாம் வாசித்தோம். அதாவது மாம்சம் ஆவிக்கு, அதாவது முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆவி என்று சொல்லவில்லை, மாம்சம் தானே ஆவிக்கு விரோதமாக போர் செய்கிறது. The fleshly lusts or the carnal nature of man manifests in several ways and are in a constant battle against the soul of man. மாம்ச இச்சையானது பல விதங்களிலே ஒரு மனுஷனுக்குள்ளாக கிரியை செய்து அது எப்பொழுதும் தொடர்ந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. The gratifying of the sensual appetite is what ruins so many precious souls, including ministers of God who are seasoned and matured in the faith. அதாவது நம்முடைய ஐம்புலன்களையும் நம்முடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுகிற காரியமானது பலரையும் அது தாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கென்று மிகவும் முழுமையாக தங்களை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரர்களையும் கூட அது பாதிக்கிறது. And we live in a world of instant gratification
And the avenues today are plenty and easily accessible for such fulfillment. அதாவது இந்த நாட்களிலே நாம் ஜீவிக்கிற இந்த காலத்திலே இப்படிப்பட்டதான மாம்சத்துக்குரிய காரியங்கள் மிக எளிதாக நமக்கு கிடைத்து அதிலே அதிகமாக நாம் ஈடுபாடு உள்ளவர்களாய் காணப்படும்படியாக செய்கிறது. So with such allurements right at the fingertips, these enticements and influences, a spiritual man is always in a battle between the flesh and the spirit. இப்படிப்பட்டதான சிற்றின்பங்கள் எப்பொழுதும் நம்முடைய மிக எளிதாக நாம் அதை அடையத்தக்கதாக இப்பொழுது எல்லா வசதிகளும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனபடினாலே ஒரு ஆவிக்குரிய மனுஷனானவன் எப்பொழுதும் இப்படிப்பட்டதான காரியங்களிலே அவன் போராடி கொண்டே இருக்கிறான். And we read the works of the flesh in the same chapter from verses 19 to 21, in chapter 5. Now the works of the flesh are manifest, which are these: adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revellings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. இது அதாவது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளை சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். So Apostle Peter, he gives an admonition in 1 Peter chapter 2 verse 11. Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshly lusts which are against the soul. Sorry brother. Peter 2 verse 11. முதலாம் பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அப்போஸ்தலராகிய பேதுரு அமைச்சருகிறார், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். So let us examine our life to see if we are guilty of the works of the flesh. ஆனபடினாலே நம்முடைய ஜீவிதை ஆராய்ந்து பார்த்து இந்த மாம்சத்தின் கிரியைகளை நிமித்தமாக நாம் குற்றமுள்ளவர்களாய் இருக்கிறோமா என்று நம்மை சோதித்து பார்ப்போமாக. This is quite a big list, but it is not exhaustive. இது மிக பெரிய ஒரு பட்டியலாய் இருக்கிறது, but it is not complete. ஆனால் அது முழுமையாக இல்லை. We were at one time dead in trespasses and sins. இந்த பாடலை கேட்டவனமாக நாம் கூட ஒரு காலத்திலே பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாய் இருந்தோம். Reading in Ephesians chapter 2 verse 2, in time past we walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit that now worketh in the children of disobedience. Ephesians 2:2. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் sorry brother. Ephesians chapter 2 verse 2. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Chapter 2 verse 2. sorry. அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். And from verse 3, we all had our conversation in times past in the lusts of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature the children of wrath even as others. 3ஆம் வசனம், அவர்களுக்குள்ளே நம்ம எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். But Christ has quickened us by the same power that raised him from the dead. ஆனால் கிறிஸ்துவோ அக்கிரமங்களிலே மரித்தவர்களாயிருந்த நம்மை அவர்தாமே உயிர்ப்பித்தார். So we are no longer debtors to the flesh to live after the flesh, as we can see in Romans 8 chapter 12.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே காண்கிற வண்ணமாக மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் அல்ல. Living after the flesh is to live like Esau. மாம்சத்தின்படி ஜீவிப்பது என்று சொல்லும் பொழுது ஏசாவை போல ஜீவிப்பது. It is to allow the Amalekite to prevail over our lives. அது அமலேக்கே நம்முடைய ஜீவிதத்திலே மேற்கொள்ள உதவி செய்யும். And in the works of the flesh, God is never sanctified. மாம்சத்தின் கிரியைகளிலே கர்த்தர் ஒரு பொழுதும் பிரியம் கொள்ள மாட்டார். We are called to be holy, he is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். And in Romans 8 chapter verse 13 we read that if we live after the flesh, he shall die, but if ye through the spirit do mortify the deeds of the body, he shall live. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். To mortify the deeds of the body, we must be filled and led by the Spirit of God, whereby we become the sons of God. நாம் சரீரத்தின் செய்கைகளை அழிக்க வேண்டும் என்றால் நாம் தானே தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். Then we will be able to crucify the flesh with affections and lusts, and the fruit of the Spirit will take shape in our life. அப்பொழுது நாம் தானே நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் அழிக்கும் பொழுது இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக காணப்படும். We can accomplish this through the power of Christ in us. இதை கிறிஸ்து நமக்குள்ளாய் கிரியை செய்கிறதான கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக இதை நாம் செய்து முடிக்க முடியும். Christ, the firstborn, in many ways is our gift of grace. முதற் பிறந்தவராகிய கிறிஸ்து தாமே அநேக விதத்திலே நமக்கு கிருபையாய் இருக்கிறார். And we belong to the church of the firstborn, whereby are given many privileges in and through Christ. நாம் முதல் பிறந்தவருடைய சபையிலே இருக்கிறபடினாலே கிறிஸ்துவின் மூலமாக பல ஸ்லாக்கியங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். And these privileges are our birthright, and let us not give room to the flesh to lose them. இந்த ஸ்லாக்கியங்கள் தானே நம்முடைய சேஷ்ட புத்திர பாக்கியமா இருக்கிறது. அப்படினாலே இவைகளை எந்த விதத்திலும் நாம் விட்டுவிடக் கூடாது. For lack of time, we will cover more of this in our Saturday meeting. இன்னைக்கு நமக்கு நேரம் போதாதபடினாலே இதை குறித்து அதிகமாக நம்முடைய சனிக்கிழமை கூட்டங்களிலே நாம் பார்ப்போம். May God help us to sanctify even more as we enter the final month of this year. இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க போகிற நாம் இன்னும் அதிகமாக நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. May God bless us all. கர்த்தர் நம்மை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.